போட்டித் தேர்வு அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா எழுத்துக்களுடைய பிறப்பு பார்த்தோம். எழுத்துக்களுடைய பிறப்பை 2 வகையா பிரிச்சோம். இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. அது இடத்துல இருந்து எந்தெந்த இடத்துல இருந்து பிறகுது, எந்தெந்த முயற்சியால பிறகுதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா எழுத்துக்களுடைய அந்த முதல் எழுத்துக்களை, மொழிக்கு முதல் எழுத்துக்கள், அப்புறம் இறுதி எழுத்துக்கள், இடையில வர எழுத்துக்கள். சரிங்களா? மொழி முதல் எழுத்து, மொழிக்கு முதல், இடை, இறுதி. வரும் எழுத்துகள். இதுதான் நீங்க நம்ம பார்க்க போறோம் இந்த கிளாஸ்ல. இது ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு புணர்ச்சி விதிகள் தெரியும். புணர்ச்சி விதிகள் நிலைமொழியுடைய ஈற்றெழுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்தும் புணர்வதுதான் அது புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் டைம்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க நம்மளுக்கு. என்னது? கங்க உகம். கங்க உகம் பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க? கங் கூட்டல் ஓகம், கங்கு கூட்டல் ஓகம், கங்க கூட்டல் ஓகம், கங்கா கூட்டல் ஓகம். சரிங்களா? இதுல புணர்ச்சி விதிகள் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, புதுசா ஒரு புணர்ச்சி விதி கேட்டாங்க. நம்ம என்ன பார்த்துட்டு போனோம், ஸ்கூல் புக்ல இருக்க புணர்ச்சி விதிகள் பார்த்துட்டு போனோம். இது வடமொழி புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இதையும் நம்ம என்னது, அந்த மொழிக்கு முதல், இறுதி, இடை எழுத்துக்கள் பார்த்துருந்தோம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம். எப்படி அப்படின்னு பாருங்க. இந்த இங்கு. சரிங்களா? இந்த இங்கு அப்படின்றது மொழிக்கு இறுதியில வருமா? மொழிக்கு இறுதியில இங் அப்படின்ற எழுத்து மொழிக்கு இறுதியில வராது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை நம்ம ஈஸியா அதை எலிமினேட் பண்ணிருக்கலாம். அடுத்து பாருங்க, கங்கு குட்டல் ஒகம் அப்படின்றது. இங்க கவ் அப்படின்றதுனா ஒரு நெடில எழுத்து. அப்ப இங்க வருங்க, இங்க ஒகம் அப்படின்ற குறியில எழுத்து வந்திருக்கு. அதனால இதுவும் கண்டிப்பா வராது. கங்க குட்டல் ஓகம். கங்க அப்படின்றதுனா ஒரு மீனிங்கே கொடுக்கல அதுக்கு. அதனால இதையும் என்னது எலிமினேட் பண்ணிருக்கலாம். கங்கா கூட்டல் ஓகம், இதுதான் அது கங்க உகம் அப்படின்னு சொல்லிட்டு புணரும். சரிங்களா? இது நம்ம புணர்ச்சி விதிகள் வரும்போது தெளிவா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புணர்ச்சி விதிகள் இருக்கு. எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இந்த மொழிக்கு முதல், இடை, இறுதி எழுத்துக்கள் இந்த புணர்ச்சி விதிக்கு ரொம்ப பேசிக்கானது. சரிங்களா? இதை நம்ம பார்த்தாலே நம்ம ஈஸியானது, எவ்வளவு கடினமாக அந்த சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக கேட்டாலும் ஈஸியா அடிச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துகள். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துகள் நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ மொழிக்கு முதல்ல வர எழுத்துகள்? 22 எழுத்துக்கள்னா அது மொழிக்கு முதலில் வரும். இதை நம்ம 3 வகையா பிரிக்கிறோம். 12, 6, 4 அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்க போறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம் இப்ப. சரிங்களா? இந்த 12 இருக்குல்ல, அது என்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்களும் நம்ம போட்டு டெஸ்ட் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் என்னென்ன எழுத்துக்கள் பார்த்தோம்? உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுத எழுத்துக்கள். இது எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொன்றா நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்து 12. இந்த 12 இருக்குல்ல, அதுதான் அது உயிர் எழுத்து 12. 12 உயிர் எழுத்துக்களுமே என்னது மொழிக்கு முதல்ல வரும். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா எழுத்துக்களுமே அந்த 12 எழுத்துக்களுமே என்னது மொழிக்கு முதல்ல வரும். அடுத்தது இந்த 6, இந்த 4 பார்க்க போறோம். மெய்யெழுத்துகள் மொழிக்கு முதல்ல வருமா? மொழிக்கு முதல்ல மெய்யெழுத்துக்கள்ல அந்த 17 எழுத்துக்களை ஒரு எழுத்து கூட என்னது மொழிக்கு முதல்ல வராது. அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள். இப்ப இதுக்குதான் ஒரு ஷார்ட்கட் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா?
இது வெண்படம்னு சொல்லுவாங்க. நம்ம மேக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம்ல, வெண்படம். சரிங்களா? இது வந்து சும்மா வந்து மேக்ஸ் மாதிரியே நினைச்சிங்க. 6 4 8. சரிங்களா? 6 4 8 எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இப்ப இது என்ன மீனிங், இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் மட்டும் இதுல இருக்காங்க, இதுல 8 இதுல 4. சரிங்களா? இப்ப உங்க ஸ்ட்ரீட்ல இருக்காங்க, உங்க ஸ்ட்ரீட்ல 18 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களா. அந்த ஸ்ட்ரீட்ல இந்த 6 பேர் இருக்காங்கல்ல, இதுல இருக்கிறவங்க எல்லா நியூஸ் பேப்பரும் என்னது ரீட் பண்ணுவாங்க. எல்லா நியூஸ் பேப்பரும் என்னது ரீட் பண்றவங்க இந்த 6 பேர். இந்த 8 பேர் என்னது நியூஸ் பேப்பரே ரீட் பண்ணாதவங்க, ரீட் பண்ண தெரியாது அவங்களுக்கு. இந்த 4 பேர் என்ன மீனிங் அப்படின்னா, இந்த வெண்படத்தில் தெரியும் அது ஒண்ணு நியூஸ் பேப்பர் ரீட் பண்றவங்களும் இருப்பாங்க, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணாதவங்களும் இருப்பாங்க. அதுதான் அது இந்த 4. சரிங்களா? அதை வச்சுதான் நம்ம இங்க ஒன்றும் போட போறோம். சரிங்களா? இந்த 6 பேரு எல்லா நியூஸ் பேப்பரும் எல்லாருமே என்னது ரீட் பண்ண தெரிஞ்சவங்க. இந்த 8 பேர் என்னது நியூஸ் பேப்பரே ரீட் பண்ண தெரியாதவங்க. இந்த 4 பேர்ல நியூஸ் பேப்பர் ரீட் பண்றவங்க இருப்பாங்க, ரீட் பண்ணாதவங்க இருப்பாங்க. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு தெரியும் இந்த அகர வரிசையில எத்தனை இருக்கும், ஃபுல்லா அ ஆ இ ஈ உ 12 வரிசைகள் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உயிரெழுத்துக்கள்ல ககர வரிசை, அகர வரிசை, சகர வரிசை, ஞகர வரிசை இருக்குல்ல, அதுல வல்லின உயிர்மை எழுத்து, ஃபர்ஸ்ட் வல்லின உயிர்மை எழுத்து எடுத்துக்கலாம். கசட தபர. சரிங்களா? இந்த 6 எழுத்துக்கள்ல கவனிங்க, 6 எழுத்துக்கள்ல காசா தாபா இதை பார்த்துருப்போம். காசா தாபா. சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் வல்லினம் மிகவும் மிக இடத்துல என்னது இந்த 4 எழுத்துக்கள் தான் என்னது மிகவும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த 2 எழுத்துக்களும் என்னது மொழிக்கு முதல்ல வராது. அப்ப இந்த 4 எழுத்துக்களும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இந்த டாவுக்கு பதிலாக என்ன போடும் அப்படின்னா, இதுக்கு இணை எழுத்து என்ன பார்த்துருவோம் நம்ம. இந்த தாவுக்கு இணை எழுத்து என்னது நான். அடுத்தது இந்த பாவுக்கு இணை எழுத்து என்னது மா. இது ரெண்டையும் சேர்த்துங்க. அப்ப காசா தானா பாமா. சரிங்களா? காசா தானா பாமா. இந்த 6 எழுத்துக்கள்ல 12 வரிசைகளுமே என்னது மொழிக்கு முதல்ல வரும். காக்கா கீக்கி கூக்கு கே கே கை கோகோ கவு அது வரைக்கும் சகர அந்த சாசா சிசி அந்த 6 12 எத்தனை 72 எழுத்துக்களுமே என்னது மொழிக்கு முதல்ல வரும். அந்த சொல்றது என்னது இந்த காக்கா வரிசை ஃபுல்லாவே, சா வரிசை ஃபுல்லாவே, மா வரைக்கும் மா வரிசை மாமா மீமி ஃபுல்லாவே என்னது மொழிக்கு முதல்ல வரும். அப்ப அந்த 6 அப்படின்றது இந்த எழுத்துக்கள். சரிங்களா? காசா தானா பாமா இந்த 6 எழுத்துக்களுமே என்னது அனைத்து எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும். அடுத்தது அந்த 4 எழுத்துக்கள். 4 எழுத்துக்கள்ல ஞா ஞா யா வா இதுல மட்டும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் என்னது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 4 6 8. நம்மளுக்கு தெரியும் இந்த ஹரிசாண்டலா இருக்கிறதுல இந்த நகர வரிசையில எத்தனை 12 வரிசைகள் இருக்கும். அந்த 12 வரிசைகள்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் அது மொழிக்கு முதல்ல வருவாரு. அது கூட என்னது இந்த ஞா அப்படின்ற எழுத்து தான் வரும். அடுத்தது இந்த ஞா வரிசையில 4 பேர் தான் அது மொழிக்கு முதல்ல வருவாங்க. யா வரிசையில 6 பேர் வருவாங்க. வா வரிசையில 8 பேர் வருவாங்க. அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அப்ப புரிஞ்சுச்சுங்களா? இந்த 4 எழுத்துக்கள் தான் என்னது மொழிக்கு முதல்ல வரும். இங்க என்னது 6 எழுத்துக்கள் பார்த்தோம், இங்க 12. அதுதான் என்னது இது 12 6 4 மூன்றுத்தையும் கூட்டினா என்னது 22 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப ஞா வரிசையில எந்த எழுத்து மட்டும் மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞா அப்படின்ற எழுத்து மட்டும் தான் என்னது மொழிக்கு முதல்ல வரும். ஞா அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? ஞா அப்படின்னா ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா
இதுக்கு என்ன மீனிங்க? விதம் அப்படின்னு அர்த்தம். ஞானம்னா என்ன மீனிங்க? விதம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்னது முற்காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி. இப்ப இதுவே என்ன மாதிரி யூஸ் பண்றாங்க? அங்கனம், இங்கனம், இங்கனம், எங்கனம், அங்கனம், இங்கனம், எங்கனம் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? முற்காலத்துல ஞானம் அப்படின்றது விதம் அப்படின்ற மொழியில யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம பத்திரிகையில கூட பார்த்திருப்பீங்க, அங்கனம் தங்கள் அன்புள்ள, இங்கனம் தங்கள் அன்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதுதான் இந்த வார்த்தைகள். சரிங்களா? அப்ப ஞா வரிசையில ஒருத்தர் மட்டும்தான் அது மொழிக்கு முதல்ல வருவாரு. அடுத்த வரிசை நம்ம பார்க்க போறது ஞா வரிசை. ஞாவுல எத்தனை பார்த்தோம்? 4 எழுத்துக்கள் பார்த்தோம். என்னென்னது? ஞா, ஞா, ஞே, ஞோ. இந்த 4 எழுத்துக்கள் தான் அது மொழிக்கு முதல்ல வரும். இந்த 12 வரிசை, அந்த வரிசையில 12 எழுத்துக்கள்ல 4 எழுத்துக்கள் தான் அது மொழிக்கு முதல்ல வரும். என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப ஞா அப்படின்றதுல ஏதோ ஒரு வார்த்தை நம்மளுக்கு தெரியும். என்னது? ஞமலி. ஞமலி, ஞமலினா என்ன மீனிங்க? நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞமலினா என்னது? நாய். அது ஞா. நாவல உங்களுக்கு நிறைய எடுத்துக்காட்டே இருக்கு. ஞாயிறு, ஞானம் மாதிரி எடுத்துக்காட்டு இருக்கு. ஞே, ஞே அப்படின்றதுல என்ன எடுத்துக்காட்டு இருக்கு? நெகிழி, நெகிழி. நெகிழினா என்னது? தீச்சுடர் அப்படின்னு மீனிங்க. நெகிழினா தீச்சுடர். கடிரூர் உருத்திரங்கிணர் வந்து அந்த கலங்கரை விளக்கம் அப்படின்ற ஒரு நூல்ல என்ன சொல்லியிருப்பாரு? நெகிழினா தீச்சுடர் அப்படின்ற பொருளை யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த நெகிழினா என்னது? பிளாஸ்டிக் சொல்லுவோம்ல, பிளாஸ்டிக் அப்படின்றதுதான் இந்த நெகிழி. ரெண்டு இதுவும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது நெகிழினா தீச்சுடர். அது நோ, அது நோ அப்படின்ற எழுத்து. இது என்னது? நொல்கு அப்படின்னு சொல்லலாம். என்னது? நொல்கு. நொல்கு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா சுருக்கு, மெலிதல் அப்படின்னு மீனிங். என்னது? நொல்கு அப்படின்னா சுருக்கு, மெலிதல் மீனிங்ல வரும். இதெல்லாம் வந்து தற்போது இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றதே கிடையாது. நொல்கு அப்படின்றது அது வந்து பாத்தீங்கன்னா பேச்சு வழக்குல கிடையாது. அது வந்து செய்யுள் வழக்குல தான் இருக்கு இந்த நொல்கு அப்படின்றதெல்லாம். சரிங்களா? சுருக்கு, மெலிதல் அப்படின்னு சொன்னோம். இப்ப ஞா வரிசையில ஒரு எழுத்து பார்த்தோம், ஞானம் அப்படின்ட்டு. ஞா வரிசையில எத்தனை? 4 எழுத்துக்கள் பார்த்திருக்கோம். அடுத்த வரிசை என்னது? யா வரிசை. யாவுல என்ன பார்த்தோம்? 6 வரிசைகள் பார்த்தோம். என்னது? யா, யா, யூ, யூ, யோ, யோ அப்படின்னு சொல்லி இந்த 6 எழுத்துக்கள் தான் என்னது? இந்த 6 எழுத்துக்கள் தான் மொழிக்கு முதல்ல வரும். 6 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும். சரிங்களா? இதுல நம்மளுக்கு தெரியும், யா வரிசையில யாவனர் அப்படின்னு சொல்லலாம், யானை சொல்லலாம். யூ, யுகம் என்ன சொல்லுவாங்க? யுகம். யுகம்னா காலத்தை குறிக்கிறது. அடுத்து வந்து இதுல வந்து என்னது? யூகி. யூகி அப்படின்றதுனா யூகித்தல். சரிங்களா? இது யோகி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எடுத்துக்காட்டு யௌவனம். பாரதியார் வந்து ஒரு பாடல்ல யௌவனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி. யௌவனம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பசுமை. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இயற்கை வனப்பு. இயற்கை வனப்பு, இயற்கை வனப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப இந்த யா வரிசையில 6 எழுத்துக்கள் தான் அது மொழிக்கு முதல்ல வரும். யா, யா, யூ, யூ, யோ, யோ. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது வா வரிசை. வாவுல நம்ம எத்தனை எழுத்துக்கள் பார்த்தோம்? வால
8 பார்த்தோம் சரிங்களா. அதில் என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாவா, விவி, வேவே, வை, வௌ. இந்த 8 எழுத்துக்கள் தான் அது மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள் சரிங்களா. இதுல நமக்கு தெரியும் வருக, வானம், மின், வீழ்தல், வெற்றி, வேல், வைதல். இதுக்கு வௌவால் என்ன சொல்லலாம், வௌவால். இந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு முதல்ல வரும். அப்ப மொழிக்கு முதல்ல எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 22 எழுத்துக்கள். அதுல 12, 6, 4. 12 அப்படின்றதுனா அது உயிர் எழுத்துக்கள். 6 அப்படின்றதுல அந்த உயிர்மை எழுத்துக்களை காசா, தானா, பாமா, அந்த 6 எழுத்துக்கள்ல அந்த அனைத்து வரிசைகளுமே என்னது அந்த 12 எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும். அதான் 12 × 6 72 எழுத்துக்கள். அடுத்தது அந்த 4 எழுத்துக்கள் என்னது ஞா, யாவா. அதான் பார்த்தோம் முன்னாடி என்னது ஞா, யாவா. நீங்க பார்த்தோம் இந்த ஞா, யாவால 1, 4, 6, 8 இது மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணிக்கணும் சரிங்களா. 1, 4, 6, 8 இந்த ஒரு ஞால ஒரு வரிசையும், ஞால 4ம், யாழ 6ம், வாழ 8 எழுத்துக்கள் என்னது மொழிக்கு முதல்ல வரும் சரிங்களா. இப்ப நம்ம மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது மொழிக்கு முதல் வராத எழுத்துக்கள். வர எழுத்து எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா வராத எழுத்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. அடுத்து நம்ம மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். முதலில் வராத எழுத்துகள். இதுல மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள்ல மெய் எழுத்துக்கள் பார்த்தோம். மெய் எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா மறைமுகமா வரும். எப்படி வரும் மறைமுகமா? கல்வின்னு எழுதுறீங்க. இந்த இதுல ஃபர்ஸ்ட் என்னது உயிர்மை எழுத்து வந்திருக்கு. உயிர்மை எழுத்து வரும் நமக்கு தெரியும். கா வரிசை. இதை எப்படி பிரிக்கணும்? கா. மெய்யும் உயிரும் சேர்ந்தது தான் என்னது உயிர்மை எழுத்து நம்ம பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல மெய் எழுத்து எங்க வந்திருக்கு? மொழிக்கு முதல்ல எப்படி வந்திருக்கு? மறைமுகமா வந்திருக்கு. மறைமுகமா வந்திருக்கு. அப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம்ல இந்த காச, தானா, பாமா இந்த வரிசைகளும் ஞா, யாவா இந்த வரிசைகளும் ஒற்று வச்சுக்கிட்டு சரிங்களா. இந்த வரிசை எல்லாமே எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைமுகமாக எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? இதுல 10 எழுத்துக்களும் என்னது இந்த 10 மெய் எழுத்துக்களும் மறைமுகமாக மொழிக்கு முதலில் வரும். மறைமுகமாக மொழிக்கு முதல் வரும். அது அந்த வகையில சேராது சரிங்களா. இது புரிதலுக்காக. அடுத்து நம்ம பார்க்க போற மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் பார்க்க போறோம் சரிங்களா. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து. உயிரெழுத்து நம்ம பார்த்துட்டோம். உயிரெழுத்து அனைத்துமே என்னது மொழிக்கு முதல்ல வரும். ரெண்டாவது மெய்யெழுத்து. மெய்யெழுத்து 18மே என்னது மெய்யெழுத்து 18மே நேரடியாக மொழிக்கு முதல்ல வராது. ஆனா நம்ம பார்த்தது என்னது மறைமுகமா வரும். ஆனா என்னது நேரடியாக மொழிக்கு முதல்ல வராது சரிங்களா. அடுத்தது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து நம்ம பார்த்திருப்போம். ஆயுதத்துக்கு டெஃபினேஷன் என்ன பார்த்தோம்? தனக்கு முன் ஒரு குரிலையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மையும் கொண்டு மொழிக்கு இடையில் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப மொழிக்கு முதல்ல வருமா? வராது. இப்ப ஆயுதம் ஒன்னொன்னது மொழிக்கு முதலில் வராது. அடுத்தது நம்ம ஒரு 1, 4, 6, 8 அப்படின்ற ஒரு நம்பர் பார்த்தோம் சரிங்களா. அந்த நம்பர்ல 1, 4, 6, 8 ஞா வரிசையில என்ன பார்த்தோம்? 1 அப்ப அந்த ஞா வரிசையில 1 பார்த்தோம்ல. மீதி எத்தனை இருக்கு? 11 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 11 எழுத்துக்கள் ஞா வரிசையில எத்தனை பார்த்தோம்? 4 பார்த்தோம். மீதி எத்தனை இருக்கு? 8 இருக்கு.
அடுத்தது யா வரிசையில எத்தனை பார்த்தோம்? 6 பார்த்தோம். மீதி எத்தனை இருக்கு? 6 இருக்கு. மா வரிசையில 8 பார்த்தோம். மீதி எத்தனை இருக்கு? 4 இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த ஞா வரிசையில 11ம், ஞா வரிசையில 8ம், யா வரிசையில 6ம், வா வரிசையில 4ம்னது மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். இது எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, மொழிக்கு முதலில் வரும் என கூறப்பட்ட எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்கள் அனைத்தும் என்னது மொழிக்கு முதலில் வராது. இதுல ஞா வரிசையில ஞா மட்டும் பார்த்தோம். ஞா வரிசையில ஞா ஞா, ஞே ஞோ. யா வரிசையில யா யா, யூ யூ, ஏ யோ. வா வரிசையில வா வா, வி வி, வே வே, வை வவ் அப்படின்ற எழுத்துக்கள் பார்த்தோம். அந்த எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்கள் அனைத்துமே என்னது மொழிக்கு முதலில் வராது. சரிங்களா? இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் அந்த மெய் எழுத்துக்கள் 18 நேரடியாக என்னது மொழிக்கு முதல்ல வராது. ஆயுத எழுத்துனது மொழிக்கு முதல்ல வராது. இந்த மொழிக்கு முதலில் வரும் என கூறப்பட்ட எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்கள் அனைத்துமே என்னது மொழிக்கு முதலில் வராது. அடுத்து நம்ம பார்க்க போறது மொழிக்கு இறுதி எழுத்துக்கள். மொழிக்கு இறுதியில வரும் எழுத்துக்கள். மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துகள். மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 24 எழுத்துக்கள் இருக்கு நமக்கு. மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள். மொழிக்கு முதல்ல எவ்வளவு பார்த்தோம்? 22 பார்த்தோம். மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் என்ன? 24. அதுல பிரிவுகள் மாதிரி இதுலயும் நம்ம பிரிச்சுக்கிறோம். 12, 11, 1. இந்த 12 உங்களுக்கு தெரியும் என்னது? உயிரெழுத்து. ஆனா உயிரெழுத்து தனியாக நேரடியாக மொழிக்கு இறுதியில வருமா? இருந்து அவ்வரைக்கும் ஏதாவது ஒரு எழுத்து. இப்ப மலர் இது என்னது? அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. அளபடை நம்ம அடுத்து பார்க்க போறோம். இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் எங்க மட்டும்தான் வரும்? அளபடையில மட்டும்தான் அது இடையிலும் இறுதியிலும் வரும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி எழுத்துக்கள் நேரடியாக என்னது நமக்கு மொழிக்கு முதல்ல வராது. ஆனா எப்படி வரும்? மறைமுகமாக மொழிக்கு இறுதியில வரும். எப்படின்னு பாருங்க. இப்ப இறுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி நம்ம எப்படி பிரிச்சோம்? அங்க கல்வி பார்த்தோம்ல. கல்வி எப்படி பிரிச்சோம்? இக்கு கூட்டலா. அதே மாதிரி இதை எப்படி பிரிக்கணும்? இத்து கூட்டல் ஈ. அப்ப உயிர் எழுத்துக்கள் 12ம் மறைமுகமாக எப்படி வரும்? உயிர்மையாக தான் அது மொழிக்கு இறுதியில வரும். அப்ப உயிர் எழுத்துக்கள் 12ம் மறைமுகமாக மட்டும்தான் இங்க மொழிக்கு இறுதியில வரும். சரிங்களா? நேரடியாக கேட்டாங்கன்னா அது வராது. நேரடியாக எங்க மட்டும்தான் வரும்? அளபடையில மட்டும்தான் மொழிக்கு இடையில வரும், இறுதியில வரும். சரிங்களா? நேரடியாக மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும். அதே மாதிரி சரிங்களா? இடையிலும் இறுதியிலும் எங்க? அளபடையில தான் வரும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது மெய் எழுத்துக்கள். நம்ம ஆல்ரெடி உயிர்மை எழுத்துக்கள் தானே வரும்னு சொல்லிட்டோம் மறைமுகமாக. அதனால அடுத்து நம்ம பார்க்க போறது மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள்ல 18. சரிங்களா? கசட நபர. அடுத்து என்னது? நன்னென்ன நம்மன எரல வழல. இந்த 18 மெய் எழுத்துக்கள். இந்த 18 மெய் எழுத்துக்கள்ல எந்தெந்த எழுத்துக்கள் வராதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா என்னது வரும் எழுத்துக்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஒன்றும் இல்லை. இந்த கசட தபர இங்கு இந்த 7 எழுத்துக்கள் என்னது மொழிக்கு இறுதியில வராது. சரிங்களா? இந்த 7 எழுத்துக்களும் என்னது மொழிக்கு முதல்ல இறுதியில வராது. சரிங்களா? அப்ப மீதி எத்தனை எழுத்துக்கள் இருக்குங்க? இந்த 11 எழுத்துக்கள் தான் என்னது? இந்த 11 எழுத்துக்கள். சரிங்களா? அப்ப இந்த 11 எழுத்துக்களும் எங்க வரும்? மொழிக்கு இறுதியில வரும்.
மொழிக்கு இறுதியில வரும். சரிங்களா? அப்ப இந்த எழுத்துக்கள் வராதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா இது ஈஸியா என்னது வர்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கசட தபர இங் அப்படின்ற இந்த 7 எழுத்துக்கள் தான் மொழிக்கு இறுதியில வராது. அடுத்தது அந்த சரி, இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு ஒண்ணு பார்த்துருவோம். சரிங்களா? நம்மளுக்கு இந்த கண்ணகரம், ரன்னகரம் மற்றதெல்லாம் நம்மளுக்கு ஓரளவு தெரியும். ஆனா இந்த இஞ்சி, இந்து, அப்புறம் இவ்வு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொழிகள் அந்த சொல்கள் வந்து என்னது கம்மியா தான் இருக்கு தமிழ்ல. பாருங்க, இப்ப இஞ்சிக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு உறிஞ்ச். உறிஞ்ச் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியான மீனிங் வந்து மரப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது மரப்பட்டை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? தோல் அப்படின்னு சொல்லுவாங்க. தோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்து. இந்துக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு என்னது? தெரிந்து. தெரிந்து நம்ம இப்ப தற்காலத்துல யூஸ் பண்ணுவோம்ல, அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், அதுதான் அது தெரிந்து அப்படின்ற மீனிங். தெரிந்து கொள்ளுதல். தெரிந்து கொள்ளுதல் அப்படின்ற மீனிங்ல வர்றது. அடுத்து வந்து இவ்வு. இவ்வுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு தெவ்வு. தெவ்வுனா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க? பகைமை அப்படின்ற மீனிங்ல சொல்லுவாங்க. பகைமை. சரிங்களா? இப்ப இஞ்சி, இந்து, இவ்வு இதெல்லாம் தற்கால வழக்குல கிடையாது. எங்க மட்டும் யூஸ் பண்றாங்க? செய்யுள் வழக்குல மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. செய்யுள் வழக்கில் மட்டும்தான் என்ன பண்றாங்க? உபயோகிக்கிறாங்க. இது வந்து இப்பெல்லாம் நம்ம பேச்சு வழக்குல ஏதாவது இருக்கா பாத்தீங்களா? புரிஞ்சு தெரிந்துன்னா சொல்லுவாங்களா? இல்ல, பேச்சு வழக்குல கிடையாது. அது எங்க செய்யுள் வழக்குல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்ப மீதி எல்லாத்துக்கும் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் வந்து தெரியும். இந்த 3க்கு மட்டும்தான் அது தெரியாது. இதுல எழுத்து இந்த சொற்கள் வந்து கம்மியா இருக்கிறதுல நம்ம இதுக்கு மட்டும் அதை எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த 3மே மட்டும் என்னது 3 மட்டும் செய்யுள் வழக்குல தான் அது அதிகமா வர்றது. பேச்சு வழக்குல அதிகமா யூஸ் பண்றது கிடையாது. சரிங்களா? அடுத்து வந்து ஒண்ணு இருக்கு. என்னது? அடுத்த ஒண்ணு இறுதியா இருக்கிறது வந்து குற்றிய லுகரம். நம்மளுக்கு குற்றிய லுகரம் வந்து தெரியும். 6 வகையா பிரிச்சிருப்பாங்க. ஈற்றாயில் எழுத்து அடிப்படையில 6 வகையா பிரிச்சிருக்கோம். ஆனா வந்து நம்ம இலக்கண நூலாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ஒண்ணா கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? குற்றிய லுகரம் எப்படி இருக்கும்? கொக்கு, பந்து, இதெல்லாம் என்னது? இந்த குசுடு குபுறு எழுத்துக்கள் தான் அது குற்றிய லுகரம் நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி முடிகிறது எல்லாமே குற்றிய லுகர சொற்கள். அப்ப அங்க ஒண்ணு வந்து குற்றிய லுகரமா கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மொழிக்கு இறுதியில வர எழுத்துக்கள். 12, 11, 1. 12 எழுத்துக்கள் என்னது? உயிர் எழுத்துக்கள் வந்து நேரடியாக இல்லாம மறைமுகமாக இறுதியில வரும். உயிர்மை எழுத்துக்களாக மறைமுகமாக வரும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது மெய் எழுத்துக்கள்ல 11. அதுல இந்த கசட தபர இங்கு அப்படின்றது வராது. அந்த ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 6 எழுத்துக்களும் என்னது வராது. மீறி இந்த ஞஞன நம்மன எரள வழல இந்த எழுத்துக்கள் எல்லாமே என்னது? இந்த 11 எழுத்துக்களுமே நமக்கு மொழிக்கு இறுதியில வரும். அடுத்தது குற்றிய லுகரம் 1. சரிங்களா? இப்ப நம்ம மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் பார்த்தாச்சு. அடுத்தது மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள். வரும் எழுத்துக்கள் தெரிஞ்சிச்சுன்னா வராத எழுத்துக்கள் ஈஸியா நம்ம தெரிஞ்சிடலாம். மொழிக்கு இறுதியில் வாரா எழுத்துக்கள். நம்ம அங்க பார்த்தோம் உயிர் எழுத்துக்கள் எப்படி மட்டும்தான் வரும்? மறைமுகம் மட்டும்தான் அது மொழிக்கு இறுதியில வரும். அப்ப உயிரெழுத்துக்கள் 12ம் நேரடியாக என்னது மொழிக்கு இறுதியில வராது. எங்க மட்டும்தான் வரும்னு பார்த்தோம்? அளபெடையில் மட்டும்தான். அளபெடையில் மட்டும் இடையில் இறுதியில் வரும்.
அப்ப உயிரெழுத்துக்கள் வந்து அளபடையில் மட்டும்தான் அது இடையிலையும் இறுதியிலும் வரும். சரிங்களா? இடையிலும் இறுதியில் வரும். நேரடியாக வராது. நேரடியாக வந்துச்சுன்னா அது அளபடையில் மட்டும்தான் வரும். அடுத்தது மெய் மெய்யெழுத்துக்கள் அங்க பார்த்தோம். மெய்யெழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் வந்து மொழிக்கு இறுதியில் வரும்னு பார்த்தோம். 11 எழுத்துக்கள் வரும். மீதி எத்தனை எழுத்துக்கள்? மீதி 7 எழுத்துக்கள்னா அது வராதுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த 7 எழுத்துக்கள்னா அது கசட தபர. அப்புறம் இந்த 7 எழுத்துக்கள் கசட தபர. இந்த 7 எழுத்துக்களும் என்னது? மொழிக்கு இறுதியில வராத எழுத்துக்கள். சரிங்களா? அடுத்தது மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் வேற என்ன இருக்கு இதுல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஞா வரிசை இருக்குல்ல, ஞா வரிசையில ஒரு எழுத்து கூட என்னது மொழிக்கு இறுதியில வராது. ஞா வரிசையில் ஒரு எழுத்து கூட இறுதியில் வராது. ஞா வரிசையில ஒரு எழுத்து கூட அது மொழிக்கு இறுதியில வராது. அடுத்தது எகர வரிசை. எகர வரிசையில இந்த கேல இருந்து நே முடிய இந்த 18 எழுத்துக்களும் அது மொழிக்கு இறுதியில வராது. சரிங்களா? எகர வரிசையில கேல இருந்து நே வரைக்கும் 18 எழுத்துக்களான அது மொழிக்கு இறுதியில வராது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒகர வரிசை. ஒகர வரிசை அப்படின்றது என்னது? நோ அப்படின்ற நம்மளுக்கு தெரியும். நோ அப்படின்ற ஒரு எழுத்து ஒரு மொழியில வரும். நோ அப்படின்னா என்னது? துன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? துன்பம். அப்ப இந்த ஒகர வரிசையில நோ அப்படின்ற ஒரு எழுத்தை தவிர துன்பம் அதுவும் இங்க மட்டும்தான் வரும். ஒரு எழுத்து வரும். துன்பம் அப்படின்ற மீனிங்ல மட்டும்தான் வரும். இந்த எழுத்து தவிர மற்ற எழுத்துக்கள் அனைத்தும் என்னது? நோவை தவிர. மற்ற எழுத்துகள் இறுதியில் வராது. மற்ற எழுத்துக்கள் எங்க இறுதியில வராது. நோவை தவிர மற்ற எழுத்துக்கள் எதுவுமே என்னது இறுதியில வராது. மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள்ல என்னென்ன பார்த்திருக்கோம்? உயிர் எழுத்துக்கள் 12 நேரடியாக எங்க மொழிக்கு இறுதியில வராது. எங்க மட்டும்தான் வரும்? அளபடையில மட்டும்தான் இடையிலும் இறுதியில வரும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து மெய் எழுத்துக்கள்ல 7 எழுத்துக்கள் என்னது மொழிக்கு இறுதியில வராது. கசட தபர இங்கு. ஞா வரிசையில ஒரு எழுத்து கூட என்னது மொழிக்கு இறுதியில வராது. ஏ வரிசை அதாவது எகர வரிசையில என்னது கேல இருந்து நே முடியவில 18 எழுத்துக்களுமே என்னது மொழிக்கு இறுதியில வராது. ஒகர வரிசையில நோ அப்படின்ற ஒரு எழுத்து மட்டும்தான் என்னது, அதுவும் ஒரு எழுத்து ஒரு மொழியில தான் மொழிக்கு இறுதியில வரும். அதுவும் துன்பம் அப்படின்ற மீனிங்ல வரும். சரிங்களா? அதை தவிர மற்ற எழுத்துக்கள் எதுவுமே என்னது மொழிக்கு இறுதியில வராது. நம்ம இன்னும் ஒண்ணு மட்டும் இந்த இடத்துல மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த இடத்துல இன்னும் ஒண்ணு மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல எத்தனை எழுத்துக்கள் பார்த்தோம்? இந்த இடத்துல யாருமே படிக்காதவங்க இந்த 8 பேர் இருக்காங்கல்ல, நம்ம இந்த ஞாஞா வரிசை ஓகே, அது ஓகே. இந்த யாருமே படிக்காதவங்க 8 பேர் இருக்காங்கல்ல, அவங்களும் எங்க வருவாங்க? மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்ல வருவாங்க. யார் யாரு அவங்க? டா, நா, ரா, லா, ரா, ரா, நா. சரிங்களா? இந்த 8 எழுத்துக்களும் எங்க மொழிக்கு முதல்ல வரமாட்டாங்க. இதுல பாருங்க, டமாரம், ரம்பம், ரவி, இதெல்லாம் என்னது தமிழ் எழுத்துக்களே கிடையாது. டமாரம் அப்படின்றது தப்பு, ரம்பம் அப்படின்றதும் என்னது தவறு, ரவி அப்படின்றதும் தவறு. ராமசாமின்னு எழுதுவாங்க. எப்படி ரா மட்டும் எழுதுங்க, ராமசாமி.
ராம சுவாமி இப்படின்னு எழுதுவாங்க. இதுவும் அது தவறு. சரிங்களா? ஏன் இந்த டா வரிசை, ரா வரிசை, நா வரிசை, லா வரிசை, லா வரிசைன்னு லட்டுன்னு எழுதுவாங்க. லட்டுன்னு எதுனாலும் அது தவறு தான். அது தமிழ் சொல்லே கிடையாது. சரிங்களா? மீதி மீதி எழுத்துக்கள் என்ன? நன்றி அப்படின்னு எழுதும் போது எந்த நான் யூஸ் பண்ணுவோம்? இந்த தன்னகரம் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப இந்த எழுத்துக்களை எதுவுமே என்னது? இந்த 8 எழுத்துக்களுமே மொழிக்கு இறுதியில மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். சரிங்களா? இதை நீங்க நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? இதை போயிட்டு பின்னாடி போயிட்டு அதுல நோட் எடுத்துக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள், இறுதி வரா எழுத்துக்கள் பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்கள். மொழிக்கு இடையில் வரும் எழுத்துகள். சரிங்களா? நம்ம இடையில் வரும்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் என்ன வரும்? ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து ஏன்? தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டு மொழிக்கு இடையில் மட்டும் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு என்னது? ஆயுதம். ஆயுத எழுத்து மொழிக்கு எங்க மட்டும்தான் வரும்? இடையில் மட்டும்தான் வரும். ரெண்டாவது மெய்யெழுத்துகள். மெய்யெழுத்துகள் 18 எழுத்துக்களும் எங்க? மொழிக்கு இடையில வரும். எல்லா எழுத்துக்களுமே என்னது? மொழிக்கு இடையில வரும். மூன்றாவதாக உயிர்மை எழுத்துகள். உயிர்மை எழுத்துக்கள் அனைத்து எழுத்துக்களுமே எங்க? மொழிக்கு இடையில வரும். இந்த 216 எழுத்துக்களுமே எங்க? மொழிக்கு இடையில வரும். நான்காவதா உயிரெழுத்து. உயிரெழுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எங்க மட்டும்தான் வரும்? அளபெடையில். அளபெடையில் மட்டும் மொழிக்கு இடையில வரும். சரிங்களா? அப்ப மொழிக்கு இடையில ஒரு எழுத்துக்கள் எது? ஆயுத எழுத்து நம்மளுக்கு தெரியும். ஆயுத எழுத்து மொழிக்கு இடையில மட்டும்தான் வரும். மெய்யெழுத்து 18 மொழிக்கு இடையில வரும். உயிர்மை எழுத்துக்கள் இந்த 216 எழுத்துக்களும் எங்க? இடையில வரும். உயிரெழுத்து அளபடையில மட்டும் எங்க? மொழிக்கு இடையில வரும், இறுதியில வரும். சரிங்களா? அப்ப நம்ம இப்போ பார்த்தோம் மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள் எத்தனை? 22. அதை 12 6 4 அப்படின்னு சொல்லி பிரிச்சோம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம். அந்த 1 4 6 8 அந்த நம்பர் மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம இந்த எழுத்துக்கள் எல்லாமே ஒரு ஷார்ட் நோட்ஸா பின்னாடி எழுதுறோம். இவ்வளவு பார்த்தோம்ல, இதை வந்து ஒரு ஷார்ட் நோட்டா எழுத போறோம். இப்ப இங்க முதல், இடை, இறுதி. ஃபர்ஸ்ட் என்னது? உயிர் எழுத்து. மெய், ஆயுதம், உயிர்மை. சரிங்களா? இதை வந்து ஒரு ஷார்ட் நோட்டா பார்க்க போறோம். இப்ப இங்க வந்து இதுக்கு மட்டும் என்னது? அளபடை அப்படின்னு சொல்லி போட்டோங்க. அளபடையில இடை, இறுதி. உயிரெழுத்துகள் 12 எங்க? மொழிக்கு முதல்ல வரும். இடையில எங்க? இடையில நேரடியா வருமா? நேரடியா வராது. இறுதியில நேரடியா வருமா? வராது. எங்க மட்டும்தான் வரும்? அளபடையில மட்டும் இடையிலையும் வரும், இறுதியில வரும். சரிங்களா? அடுத்தது மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கள்ல 18 எழுத்துக்கள்ல மொழிக்கு முதல்ல வருமா? நேரடியானது நேரடியா வராது, மறைமுகமா மட்டும்தான் வரும். சரிங்களா? அதுவும் எப்படி வரும்? இந்த 10 எழுத்துக்கள் தான் அது. இந்த 10 எங்க? மறைமுகமா மட்டும் வரும். மறைமுகமாக ஞாபகம் வச்சுங்க. மறைமுகமாக. ஆனா அந்த வகையில அது வந்து சேராது. 12 6 4 வந்து என்னது? இந்த சேராது. சரிங்களா? 10 மறைமுகமா வரும். அடுத்தது இடையில வருமா? இடையில வரும். இறுதியில வருமா?
இறுதியில மெய் எழுத்துக்கள் எத்தனை வரும்னு பார்த்தோம். 11 எழுத்துக்கள் வரும், மீதி எத்தனை எழுத்துக்கள் வராது, 7 எழுத்துக்கள் என்னது இறுதியில வராதுன்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன எழுத்துக்கள், கசர தபர இங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இப்ப இந்த 11 எழுத்துக்கள் இறுதியில வரும், 7 எழுத்துக்கள் இறுதியில வராது. அடுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துனாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், முதல்லயும் வராது, இறுதியும் வராது. எங்க மட்டும்தான் வரும், இடையில மட்டும்தான் வரும். சரிங்களா? அடுத்து உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து எங்க மட்டும்தான் வரும், உயிர்மை எழுத்து பார்த்தோம். நம்ம இதை 3 வகையை பிரிச்சோம். என்னன்னது, 6, 4, 8. 6, 4, 8. இந்த 6 அப்படின்றது என்னது, அனைத்து வரிசைகளும் வரும். என்னன்னது, காசா தானா பாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 4ல 4 இருக்குல்ல, இதை 2ஆ பிரிச்சுக்கலாம். இந்த 2ஆ பிரிச்சுக்கலாம். என்னது, 2ஆ பிரிச்சு ஒரு சிலது வரும், என்னது ஒரு சில வராது. ஒரு சிலதுல என்னன்னது, ஞா ஞா யா வா. இதுல எத்தனை வரிசைகள் பார்த்தோம், 1, 4, 6, 8. அப்ப இந்த எழுத்துக்களை தவிர வராத எழுத்துக்கள் என்னது, 11, 8, 6, 4. இந்த எழுத்துக்கள் என்னது, இது வராத எழுத்துக்கள். அடுத்து 8 எழுத்துக்கள் என்னது வராது. அது என்னது, தா நா லா ரா 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 நா. சரிங்களா? இந்த 8 எழுத்துக்கள் என்னது மொழிக்கு முதல்ல வரவே வராது. இந்த 6 எழுத்துக்களை அனைத்து வரிசைகளுமே, இந்த 6 எழுத்துக்கள்ல அனைத்து 12, 2, 6 எத்தனை 72 எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும். 4ல ஞா ஞா யாவால 1, 4, 6, 8 அது மட்டும் தான் அது மொழிக்கு முதல்ல வரும். மீதி 11, 8, 6, 4 மொழிக்கு முதல்ல வராது. இடையில வருமா உயிர்மை, வரும். இறுதியில வருமா, வரும். சரிங்களா? அந்த 3 வகையிலுமே வரும். இதான் இவ்வளவு பார்த்ததுல இதான் ஷார்ட் நோட்ஸ். இதை நீங்க அப்படியே எழுதி வச்சுங்க. இது இதை பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு எக்ஸாம் ஞாபகம் வரும். சரிங்களா? இதை மறுபடியும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். உயிர் எழுத்துக்களை முதல்ல நேரடியாக 12 எழுத்துக்களுமே வரும். இடையிலையும் வராது, இறுதியிலையும் நேராக வராது. எங்க மட்டும்தான் வரும், அளப்படையில மட்டும் இடையிலையும் இறுதியிலும் வரும். மெய் எழுத்துக்கள்ல எத்தனை எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும்னு சொல்லி பார்த்தோம். அதுவும் எப்படி மட்டும்தான் வரும், மறைமுகமாக தான் வரும். நேரடியாக வராது. மறைமுகமாக அந்த 10 எழுத்துக்களும், எந்த 10 எழுத்துக்களும், அந்த காசா தானா பாமா ஞாஞா யாவா இதுல ஒற்று வச்சுன்னா அந்த 10 மட்டும்தான் மறைமுகமாக மொழிக்கு முதல்ல வரும். அடுத்து இடையில 18 மெய்களுமே இடையில வரும். இறுதியில மெய் எழுத்துக்கள்ல எந்தெந்த எழுத்துக்கள் பார்த்தோம், 11 எழுத்துக்கள். 11 எழுத்துக்கள் என்னன்னது, அந்த கசட தவிர இங்கு தவிர மீதி இருக்கிற எழுத்துக்கள். இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், கசட தவிர. சரிங்களா? இங்க என்னது மீதி, கசட தவிர இங்கு. சரிங்களா? மீதி இருக்கிற எழுத்துக்கள் என்னென்ன, நம்ம யாரல்ல வரல. சரிங்களா? இந்த 11 எழுத்துக்கள் அங்க மொழிக்கு இறுதியில வரும், 11 மெய்களும். அடுத்து ஆயுதம். ஆயுதம் எங்க மொழிக்கு முதல்ல கண்டிப்பா வரவே வராது, இறுதியில வராது. எங்க மட்டும்தான் வரும், இடையில மட்டும்தான் வரும். உயிர்மை எழுத்துக்கள்ல 6, 4, 8 பிரிச்சோம். நம்ம இந்த 6ல காசா தானா பாப்பா, இந்த காசா தானா பாமா இது மட்டும்தான் என்னது, இந்த 6 வரிசையில அனைத்து எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும். 8 எதுவுமே வராது. 4ல கொஞ்சம் எழுத்துக்கள் வரும், கொஞ்சம் எழுத்துக்கள் வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இடையிலையும் வரும், இறுதியில வரும். சரிங்களா? அப்ப இன்றைய வகுப்புல மொழிக்கு முதல்ல எத்தனை எழுத்துக்கள் வரும், மொழிக்கு இறுதியில எத்தனை வரும், இடையில எத்தனை எழுத்துக்கள் வரும்னு சொல்லி பார்த்தோம். இந்த வகுப்பு நீங்க பார்த்தாலே
புணர்ச்சி விதிகள் இருக்குல்ல, புணர்ச்சி விதிகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பார்த்த முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு வரும், கங்க உகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கா கூட்டல் ஓகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வரணும். அது வந்து வடமொழி புணர்ச்சி. சரிங்களா? அந்த புணர்ச்சி விதிகள் வரும்போது ஒன்றும் நம்ம தனியா பார்க்கலாம். இந்த மொழிக்கு முதல் இறுதி எழுத்துக்கள் இடை எழுத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமான வகுப்பு. அனைத்தும் அது உங்களுக்கு புரிதல் மாதிரி தான் நடத்திருக்கோம். சரிங்களா? இது வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சார்பு எழுத்துக்கள் இருக்குல்ல. சார்பு எழுத்துக்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. என்னென்னது? உயிர்மை, ஆயுதம் பார்த்தாச்சு. மீதி இருக்கிற வகுப்புல வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நீங்க தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் தமிழுக்கு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 4 மணி நேரம் என்னது தமிழுக்கு கொடுக்கணும். 100 மார்க்குன்னு தமிழ்ல இருந்து வரப்போகுது. சரிங்களா? நம்ம இந்த டைம் தமிழ்ல 90+ அடிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஆழ்ந்து படிச்சாகணும் தமிழுக்கு. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 4 குரூப் 2 எடுத்து பாருங்க, எப்படி கேட்டிருக்காங்க. இலக்கணம் அப்படின்னா நம்ம மனப்பாடம் பண்றதுக்கே வழி இல்லை. மனப்பாடம் பண்ணா நம்ம அது ரொம்ப ஆன்சர் பண்ண முடியாது. புரிந்து படித்தால் மட்டும்தான் அதை நம்ம விடையளிக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டாங்க டிஎன்பிசி. அந்த அளவு நம்ம டெய்லியும் நம்மள வளர்த்துக்கிட்டே இருக்கணும். டெய்லியும் ஒரு 5 திருக்குறள் படிங்க, பழமொழிகள் படிங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரிலாம் படிச்சுட்டே வரும்போது நம்ம ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த வருஷம் நம்ம ஈஸியா ஒரு அரசு வேலையை வாங்கிடலாம். சரிங்களா? சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.